இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு வித்தியாசமான ஐட்டம், அதுக்கு பேர் வந்து தேங்காய் பால் தாளிச்ச இட்லி. இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வருவோம். பச்சரிசி 250 கிராம், உளுத்தம்பருப்பு 15 கிராம், தேங்காய் பால் 100 மில்லி, சர்க்கரை 1 டீஸ்பூன், ஈஸ்ட் 5 கிராம், கடுகு 10 கிராம், குண்டு மிளகாய் 5 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இதோட தேவையான பொருட்களை பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி வந்து ஜென்ரலாக இட்லி ரைஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம பச்சரிசியில் பண்ண போகிறோம். நம்ம இன்க்ரீடியன்ஸில் காட்டின அந்த பச்சரிசியும் உளுந்தையும் நல்லா ஊற வச்சு நம்ம இட்லி மாவு கரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். அந்த மாவு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து அந்த தேங்காய் பால், சர்க்கரை, இந்த தாளிப்பு, இந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, குண்டு மிளகா எல்லாத்தையும் தாளித்து இந்த மாவுலேயே கொட்டிப்போம். அதுக்கப்புறம் அந்த ஈஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த ஈஸ்ட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா ஃபர்மெண்ட் ஆக விடணும். ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன கட்டோரி மாதிரி எடுத்துகிட்டு, சின்ன பவுல் எல்லாம் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவிட்டு இந்த நம்ம ரெடியாக இருக்கிற நல்லா ஃபர்மெண்ட்டாகி வந்திருக்கிற மாவை அந்த கட்டோரியில் போட்டு நம்ம இட்லி ஸ்டீமரில் போட்டு சின்ன சின்ன இட்லிகளாக சுட்டு இது ஒரு ஸ்நாக் ஐட்டம் மாதிரி நம்ம தயார் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வாங்க இது நம்ம இதோட செய்முறை எப்படி அப்படின்றத பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி ராரைஸையும் உளுந்தையும் நல்லா ஊற வச்சு இப்போ பாருங்கள், இதை நான் வந்து உங்களுக்கு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம இந்த தாளிப்பு, அந்த மற்ற தேங்காய் பால் இதெல்லாம் வந்து போட போகிறோம். இப்போது மாவு ரெடியாக இருக்குது. இதுலேயே நம்ம தாளிப்பையும் தேங்காய் பாலையும் நம்ம போடுவோம். நான் சொன்ன மாதிரி இந்த அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம். இதில் தான் நம்ம இந்த தேங்காய் பால் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. இதில் இந்த தேங்காய் பாலை கலந்துக்கணும். தேங்காய் பால் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, அதுக்கப்புறம் நான் அந்த ஈஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன், அதையும் நீங்கள் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இது ட்ரை ஈஸ்ட்டு. இது வந்து உங்களுக்கு வந்து கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. இதோட இந்த மாவோட சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். இந்த ஈஸ்ட்டோட இந்த மாவு கலக்கும்போது இந்த ஈஸ்ட் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸில் நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வரும். அதுக்குள்ளாடி நம்ம ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணி இதில் கலந்துருவோம். நம்ம இப்போ இந்த மாவில் ஈஸ்ட்டு, தேங்காய் பால், உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கோம். அது ஃபர்மெண்ட் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம தாளிப்பு ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பேன் சூடாகிடுச்சு. இதில் வந்து நம்ம எண்ணெய் தேவையான அளவு போட்டுட்டு கடுகு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். இது கூடவே உங்களுக்கு உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக இதோடு சேர்ந்து வறுத்துடணும். அப்புறம் காஞ்ச மிளகா இந்த மிளகாவை எண்ணெயோட நல்லா வதங்கணும். அதுக்கு அடுத்தது கருவேப்பிலை. இந்த தாளிப்பு போட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இந்த தாளிப்பை அப்படியே நம்ம இந்த மாவில் கொட்ட போகிறோம். தாளித்த மாவு ரெடியாக இருக்குது. இட்லி ஸ்டீமரும் நம்ம தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த தாளித்த மாவில் இந்த மாதிரி சின்ன கட்டோரிகளை எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். எண்ணெய் தடவின கட்டோரியில் தாளித்த மாவை ஊற்றுறோம். மாதிரி எல்லா கட்டோரிலையும் ஈவனாக ஊற்றுறோம். இது மாதிரி நம்ம கட்டோரியில் வந்து பாதி பாதி ஊற்றி வச்சுங்க, ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. இந்த கட்டோரி இப்போ தயாராக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டீமரில் நம்ம எடுத்து வைக்கலாம். இதை அப்படியே ஸ்டீமரில் வச்சு நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதில் ஸ்டீம் பண்ணி எடுப்போம். இப்போ இது இட்லி நான் உங்கள்கிட்ட சொன்ன அந்த தாளிச்ச தேங்காய் பால் இட்லி இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா ஸ்டீம் ஆகிருக்கு. நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. வா,
நல்லா சொன்ன மாதிரி நல்லா மேலே இது மாதிரி நல்லா பொங்கி அது மாதிரி சாஃப்டாக இது மாதிரி வரும். அதனால தான் சொன்னேன் நான் உங்களுக்கு ஆஃப் கட்டோரி தான் நம்ம மாவு ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்றினா பொங்கி வழிஞ்சிடும்னு. கரெக்டாக வந்திருக்கு. இதை நம்ம கொஞ்சம் சூடாகிறதுக்கப்புறம் கத்தியில் சைட்லலாம் இது மாதிரி நல்லா ஃப்ரீ பண்ணிவிட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் சைடில் வந்து இந்த கத்தியை வச்சு நல்லா ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு இதோட இது மாதிரி சைட்லலாம் எடுத்து வச்சுருங்க. இது நம்ம டீமோல்டு பண்ணலாம். இட்லி வந்துடுச்சு. இட்லி இது மாதிரி டீமோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி எடுத்து வைக்கலாம். அந்த தேங்காய் பால் தாளிச்சி இட்லி சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இது வந்து நீங்கள் ஒரு நாள் முன்னாடி அரைச்சி வச்சு எப்படி பண்ணணும் அவசியம் ஒரு 1/2 hour இல்லை 1 hourக்குள்ளே இது ப்ராசஸ் முடிச்சு நம்ம இட்லியை ரெடி பண்ணிடலாம். இது டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள் இது மாதிரி அழகாக வரும். இதை வந்து நீங்கள் எந்த சட்னி உங்களுக்கு விருப்பமான சட்னி, அதாவது தேங்காய் சட்னியில் சாப்பிடலாம், இல்லை புதினா சட்னி, இல்லை கருவேப்பிலை சட்னி அதோடு சேர்த்து இட்லி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஸ்நாக் ஐட்டமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி.